பார்க்க போகிற டாபிக் வந்து மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் வந்து நம்ம பார்க்குறோம். தமிழில் வந்து அளவீட்டியல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இயற்பியலில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்பியல் வந்து பொதுவாகவே வந்து ஒரு அளவிடும் அறிவியல் அப்படின்னே வந்து நம்ம சொல்கிறோம். ஏன்னா அது வந்து மெஷர் பண்ணுறதுக்கு தேவையான பெரும்பாலான கேரக்டர் வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். அதாவது கணிதத்தினுடைய பயனை முழுமையாக யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் தான் இங்கே. ஸோ அப்போது பொதுவாக அளவீட்டியல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டியை இல்லையா ஒரு கம்பேர் பண்ணுறது வந்து கம்பேரிசன் ஆஃப் எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி வித் ஸ்டாண்டர்ட் யூனிட் அப்படின்னு வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் கடைக்கு போய் ஒரு 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 2 கிலோ ஆப்பிள் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை 2 கிலோ ஆப்பிள் வாங்கணும்னு நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா, நீங்கள் 2 கிலோ கேட்கும்போது அந்த தராசு தட்டில் வந்து ஒரு பக்கத்தில் ஒரு கிலோ கல்லை வந்து வைக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் அதுக்கு சமமான எடைக்கு ஆப்பிள்ஸ் வந்து உள்ளே போடுறாங்க, எடுத்து வச்சிடுறோம். மறுபடியும் திருப்பி இன்னும் அந்த 1 கிலோ கல் இருக்குது, திருப்பி ஒரு தடவை அதுக்கு சமமான ஆப்பிள்ஸ் உள்ளே போடுறாங்க. அப்போ இந்த 2 முறை சேர்ந்து உங்களுக்கு எடுத்து வச்ச அந்த ஆப்பிள்ஸ் எல்லாமே சேர்ந்து 2 கிலோ அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அப்போது உங்களுக்கு தேவையான அந்த 2 கிலோவை மெஷர் பண்ணுறதுக்கு அவர் 1 கிலோ நிறையுள்ள ஒரு கல்லை வந்து பயன்படுத்துகிறாரு இல்லையா. அப்போது ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு குறிப்பிட்ட வெயிட்டு, இந்த வெயிட் வந்து 1 கிலோ அப்படிங்கிறத வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் யாரோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த எடை கல்லோட நீங்கள் கேட்கக்கூடிய பொருளை வந்து பொருளினுடைய எடையை வந்து ஒப்பிட்டு இது 2 கிலோ இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அப்போது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வேல்யூவை ஆல்ரெடி யாரோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வேல்யூ கூட நம்ம என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணி தான் படிக்கிறோம். அப்போ இந்த மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் அப்படின்னு ரொம்ப எளிமையாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதே போல் நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, கடைக்கு போய் வந்து ஒரு 2 மீட்டர் நீளம் இருக்கிற துணி கொடுங்கன்னு கேட்குறீங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு மீட்டர் ஸ்கேல் வந்து அவர் வச்சுருக்காரு. அந்த மீட்டர் ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா அளக்கும்போது முதல் தடவை வைக்கிறாரு 1 மீட்டர், மறுபடியும் இன்னொரு முறை வச்சா 2 மீட்டர் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. அப்போ இவ்வளவு குறிப்பிட்ட இந்த நீளம் வந்து 1 மீட்டர் அப்படிங்கிறது ஒரு முறை முடிவு பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா. இவ்வளவு நீளம் இருந்ததுன்னா அது வந்து 1 மீட்டர். அப்போ இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, 1 மீட்டருங்கிறத வந்து நான் மாற்றிக்க முடியாது. உலகம் முழுக்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, இவ்வளவு நீளம் இருந்ததுன்னா அதை வந்து 1 மீட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லிடலாம், தட் இஸ் தி கம்பேரிசன் ஆஃப் எனி physical quantity with the standard unit. ஸோ ஆல்ரெடி டிசைடட் ஆர் ஸ்டாண்டர்ட் யூனிட் ஒன்றை வச்சுட்டு அது மூலமாக நம்ம கொண்டு வர்றோம். அப்போ தமிழில் என்ன சொல்கிறோம், எந்த ஒரு இயற்பியல் அளவையும் படித்தர அளவுடன் ஒப்பிடுதல். படித்தர அளவுங்கிறது யாரோ முன்னாடியே வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அளவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், படித்தர அளவு அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இயற்பியல் அளவுகள். பொதுவாக நிறைய இயற்பியல் அளவுகள் இருக்குது. அதாவது நீளம், நிறை, காலம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை, முடுக்கம், இது போல் நிறைய அளவுகள் வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் இல்லையா. லென்த்து, பிரெத்து, ஹைட்டு, வெயிட்டு, மாஸு, ப்ரெஷர், இந்த மாதிரி நிறைய அளவுகள், இது எல்லாமே இயற்பியல் அளவுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இயற்பியல் அளவு அப்படிங்கிறதுக்கு என்ன வரையறை வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 வரையறைகள் அதுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தட் ஷுட் பி மெஷரபிள், அதாவது அளவிடக்கூடியதாக இருக்கணும். ஒரு பொருளுக்கு வந்து நீளம் அப்படிங்கிற பண்பு இருக்குன்னா அந்த நீளத்தை என்னால் அளக்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ அளவிடக்கூடிய தன்மை இருந்ததுனா தான் அதை இயற்பியல் அளவுங்கிற கேட்டகரிக்குள்ளே நீங்கள் கொண்டு வர முடியும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் கேன் பி டிஸ்கிரைப் பை யூசிங் திஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஸோ இயற்பியலினுடைய தத்துவங்களையும் விதிகளையும் பயன்படுத்துறதுக்கு இந்த இயற்பியல் அளவுகள் தயாராக இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு இயற்பியல் அளவை நீங்கள் பயன்படுத்தும் போது இயற்பியலில் கொண்டு வரக்கூடிய விதிகளுக்கு அது உட்பட்டதாக அது அமையணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த 2 கண்டிஷன்ஸ்க்கு வந்து எது அப்ளிகபிள் ஆகுமோ அதை என்னென்னு எடுத்துக்கலாம், இயற்பியல் அளவுகள் அல்லது ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். சரி, இந்த இயற்பியல் அளவுகளில் வந்து பார்த்திங்கன்னா 2 மாபெரும் பிரிவுகளாக நம்ம பிரிக்கிறோம். என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். அதாவது அடிப்படை அளவுகள், வழி அளவுகள் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். அடிப்படை அளவுகள் அப்படின்னா என்னென்னா, ஒரு இயற்பியல் அளவை அதை தவிர வேறு எதாலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னா, இந்த இயற்பியல் அளவு வந்து வேறு எதை பயன்படுத்தியும் உங்களால் விளக்க முடியாது. A physical quantity, this cannot be explained or this cannot be described in terms of any other physical quantity is called fundamental physical quantities or basic physical quantities அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப எளிமையாக பார்த்தீங்கன்னா,
இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கணிதத்தினுடைய ஏதோ ஒரு சூத்திரத்தை நான் வந்து விளக்கணும், ஒரு ஃபார்முலா வந்து நான் உங்களுக்கு சொல்லணும், இல்லை ஒரு தேற்றம் வந்து நான் விளக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அடிப்படையாக என்ன தெரிஞ்சிருக்கணும்? எண்கள் தெரிஞ்சிருக்கணும், நம்பர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு நம்பரே தெரியாமல் என்னால் என்ன பண்ண முடியாது, ஒரு மாபெரும் தேற்றத்தை உங்களுக்கு வந்து நான் விளக்க சொல்ல முடியாது. அப்போது எண்கள்ங்கிறது வந்து கணிதத்தினுடைய அடிப்படை. அப்போ அதுபோல் இயற்பியலில் மிக அடிப்படையான சில குவான்டிட்டிஸ் இருக்குது. அப்போ இந்த குவான்டிட்டிஸ் இல்லாமல் உங்களால் என்ன பண்ண முடியாது, உங்களால் வேறு எந்த குவான்டிட்டிஸையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதைத்தான் இந்த இடத்துல நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். திஸ் குவான்டிட்டிஸ் cannot be described in terms of any other physical quantities இல்லையா? இந்த இயற்பியல் அளவுகள் வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் விளக்கப்பட முடியாததா இருக்கும். சரி, என்னென்ன இருக்குன்னா இதில் வந்து 7 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் வந்து இங்கே நம்ம பயன்படுத்துகிறோம். இது எல்லாமே அடிப்படை ஆர் ஃபண்டமெண்டல்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லென்த், நீளம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நீளம்ங்கிறது அடிப்படை அளவு. அடுத்தது மாஸ், நிறை. அடுத்தது டைம், காலம். அடுத்தது எலக்ட்ரிக் கரண்ட், ஸோ மின்னோட்டம். அடுத்தது டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் வெப்பநிலை. அடுத்தது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், பொருளின் அளவு. அடுத்தது லூமினஸ் இன்டென்சிட்டி, ஒளிச்செறிவு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை அளவுகள். இந்த 7 அளவுகளையும் நீங்கள் கண்டிப்பாக நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? சரி, இந்த அடிப்படை அளவுகள் மாதிரியே அடுத்ததாக டிரைவ்டு குவான்டிட்டிஸ், வழி அளவுகள் இருக்கு. இந்த அளவுகளை பயன்படுத்தி இதை நம்ம விளக்கம் சொல்கிறோம். அப்போ வழி அளவுகள் எத்தனை இருக்குன்னா அது நிறைய இருக்குது, எண்ணிலா அளவுகள் இருக்குது, நிறைய இருக்குது. இது மட்டும்தான் 7 கரெக்டாக. ஆனால் இது அப்படி இல்லை, நிறைய குவான்டிட்டிஸ் இருக்குது. இங்கே நான் ஒரு சிலது மட்டும் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு வந்து எழுதியிருக்கேன். இந்த அடிப்படை அளவுகளையும் வழி அளவுகளையும் அளக்கக்கூடியது எதன் மூலமாக நம்ம அளக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சில யூனிட்ஸ் வந்து இருக்குது. அந்த யூனிட்ஸை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம், இதையெல்லாம் நம்ம அளக்கிறோம். முதல்ல யூனிட்ஸ் அப்படின்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். யூனிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அலகு. அலகு அப்படிங்கிறது, யூனிட்டுங்கிறது பொதுவாக உலகம் முழுக்க அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தனித்துவமிக்கதாக இருக்கணும். தட் இஸ் ஆர்பிட்டர்லி சூசன் அண்ட் தென் அக்செப்டட் இன்டர்நேஷ்னலி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போய் ஏதோ ஒரு பொருளினுடைய நீளத்தை அளக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த பொருள் என்னவா வேணா இருக்கலாம். மேபி வந்து ஒரு டேபிளாக இருக்கலாம், இல்லை ஒரு பெஞ்சு, டெஸ்க்கு, ஒரு பேனா, ஒரு பேப்பர், ஏதோ ஒரு பொருளினுடைய நீளத்தை வந்து நீங்கள் அளக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். நீளத்தை நீங்கள் அளக்கும்போது பெரும்பாலும் சில குறிப்பிட்ட அலகுகள் தான் பயன்படுத்தப்படும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒன்று மீட்டரோ, மில்லிமீட்டரோ, சென்டிமீட்டரோ ஏதோ ஒன்றா பயன்படுத்துவாங்க. ஸோ அதுதான் அதுக்குன்னு வரையறுக்கப்பட்டது இல்லையா? அப்போ நாங்கள் நீளத்தை வந்து நான் கிலோகிராமில் அளக்க முடியுமானா முடியாது. ஏன், நீளத்தினுடைய அலகுன்னு கொடுக்கப்பட்டது ஒரு சிலது தான், நீங்கள் அதை தான் பயன்படுத்த முடியும் இல்லையா? ஸோ அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கும் ஒரு யூனிட்டுங்கிற ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அந்த யூனிட்டை பயன்படுத்தி தான் என்ன பண்ண முடியும், நீங்கள் அளக்க முடியும். அப்போது நீளம் அப்படின்னா கண்டிப்பாக மில்லிமீட்டரோ, மீட்டரோ, சென்டிமீட்டரோ நீங்கள் பயன்படுத்தணும். அதே போல் நிறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிலோகிராம் தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். ஸோ இது போல் சில குறிப்பிட்ட ஒவ்வொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கும் ஒரு யூனிட் நம்ம பயன்படுத்துகிறோம். ஒவ்வொரு இயற்பியல் அளவுக்கும் அதற்குன்னு கொடுக்கப்பட்ட சில அலகுகள் பயன்படுத்தப்படுது. சரி, இப்போ இதில் முதல்ல வந்து இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்க்கு, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்க்கு என்ன யூனிட்ஸ் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு லென்த். லென்த்தோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர். அடுத்தது மாஸ். மாஸோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிலோகிராம். அடுத்தது டைம். டைமோட யூனிட் வந்து செகண்ட். அடுத்தது எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்டோட யூனிட் வந்து ஆம்பியர். அடுத்தது டெம்பரேச்சர். டெம்பரேச்சரோட யூனிட் வந்து கெல்வின். அடுத்தது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட யூனிட் வந்து மோல். அடுத்தது லூமினஸ் இன்டென்சிட்டி, அதோட யூனிட் வந்து கேண்டிலா. ஸோ இப்போ இந்த இடத்துல இதெல்லாம் சிம்பிள்ஸ் தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் முழுசாக எழுதுறதுனா மீட்டர் ஃபுல்லாக ஸ்பெல்லிங்கோட மீட்டர்னு சேர்த்து எழுதணும். சரி, இங்கே வந்து சிம்பிள்ஸும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிக்கடி நம்ம இந்த சிம்பிள்ஸை வந்து பயன்படுத்தும். இப்போ லென்த்துக்கு மீட்டர், மாஸ் வந்து கிலோகிராம், டைமுக்கு வந்து செகண்ட், எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர், டெம்பரேச்சர் கெல்வின், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல், லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டிலா அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இதே குறியீடுகள் தான் தமிழ் மீடியம்க்கும், அதுக்கு எந்த சேஞ்சஸ் இல்லை, நீங்களும் அதே தான் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து நம்ம இந்த டெரைவ்டு குவான்டிட்டிஸ் பற்றி சிம்பிளாக பார்த்துடலாம். இதில் டெரைவ்டு குவான்டிட்டிஸுங்கிறது என்ன அப்படின்னா, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய அளவுகளை வந்து டெரைவ்டு குவான்டிட்டிஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அடிப்படை அளவுகளை பயன்படுத்தி உருவாக்கப்படக்கூடிய அளவுகள் வழி அளவுகள் அப்படின்னு வரையறுக்கப்படுது. சரியா? சரி, அப்போ இதில் ஏரியா இல்லையா? ஏரியானா பரப்பு. பரப்புக்கு அல்லது ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுவோம், ஏரியா ஈக்குவல் டு
லென்த் இன்ட்டு பிரெத் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? நீளத்தையும் அகலத்தையும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பொருளினுடைய பரப்பு வந்து கிடைக்கும். அப்போது நீளத்தினுடைய அலகு என்ன? நம்ம இங்கே தான் பார்த்துருக்கோம். நீளத்தினுடைய அலகு என்ன? மீட்டர். இப்போ மீட்டர். பிரெத்துங்கிறது ஒரு வகையில் பார்த்தா அதுவும் நீளம் தான். ஏன்னா ஒரு பொருளுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எடுத்தால் நீளம், இன்னொரு பகுதியில் எடுத்தால் அதனால் என்னன்னு சொல்கிறோம்? அகலம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். சரி, அப்போ இன்டூ மீட்டர். அப்போ மீட்டர் இன்ட்டு மீட்டர் என்ன ஆயிரும்? மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏரியா அல்லது பரப்பினுடைய அலகு என்ன? மீட்டர் ஸ்கொயர். அடுத்தது வால்யூம். வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா சொல்லுவோம்? லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். அதுக்கு என்ன ஃபார்முலா போடுவீங்க? மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தட் இஸ் ஈக்குவல் டு மீட்டர் கியூப். சரி, இப்போ பாருங்கள், நீங்கள் பயன்படுத்தின எல்லாமே அடிப்படை அளவுகள் தான். இந்த அடிப்படை அளவுகள் தான் இந்த வழியளவான வால்யூம் வந்து நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. கன அளவு அப்படிங்கிறத உருவாக்கியிருக்கீங்க. கன அளவு அல்லது பருமன் எப்படி சொன்னாலும் சரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி, திசை வேகம் இல்லையா? ஒரு பொருள் வந்து நகர்ந்துகிட்டு இருக்கு, அது என்ன வெலாசிட்டியில் போகுது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஃபார்முலா என்ன அப்படின்னா, இதோட ஃபார்முலா டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் அப்படிங்கிறது வந்து இதோட ஃபார்முலா. சரியா? வெலாசிட்டியோட ஃபார்முலா டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். இடப்பெயர்ச்சி பை காலம். இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பொருள் வந்து ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளி எவ்வளவு தொலைவுக்கு நகர்ந்துருச்சு, அதுவும் ஒரு வகையில் பார்த்தா இடப்பெயர்ச்சிங்கிறதும் நீளம் தான். அப்போ நீளத்தினுடைய அலகு என்ன போடுவீங்க? மீட்டர். அடுத்தது காலம். காலத்தினுடைய அலகு என்ன? செகண்ட். இந்த செகண்டை மேலே கொண்டு வந்துருங்க, என்ன ஆயிரும்? எம் எஸ் பவர் -1. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன். இந்த ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ பைக்கில் நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கீங்க. பைக் வந்து ஒரு குறிப்பிட்ட திசை வேகத்தில் போய்கிட்டு இருக்கு இல்லையா? ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில் பைக் ட்ராவல் ஆகுது. இப்போ நான் பைக் வந்து 40ல் போகுதுன்னு வச்சுக்கலாம். பைக்கில் மார்க் பண்ணியிருக்கிறது 40ன்னு போட்டுருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் 40 கிலோமீட்டரை 1 மணி நேரத்தில் கடக்குறீங்கன்னு அர்த்தம். அதோட மீனிங் என்ன? 40 km/h அப்படிங்கிறத அவங்க வந்து அந்த காமிக்கிறாங்க. இந்த பைக்கில் ஸ்பீடோமீட்டர் காமிக்குது. சரி, இப்போ வந்து நான் 40ல் போயிட்டுருக்கேன் அப்படின்னா அது என்னோடய வெலாசிட்டி. ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் வருது, அப்போ அது என்னோட வெலாசிட்டி இல்லையா? திசை வேகம். சரி, இப்போ நான் வந்து 40ல் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன். திடீர்னு வந்து நான் ஆக்சலரேட்டர் அப்படிங்கிற ஒன்று அப்ளை பண்ணிட்டேன். நான் வந்து அதை ரைஸ் பண்ணுறேன். இமீடியட்டாக என்ன ஆகும்? என்னோடய பைக் வந்து 40லேருந்து 50க்கு மாற ஆரம்பிச்சிருது, அதிகமாகிடுது. உங்களுடைய திசை வேகம் அதிகரிக்குது இல்லையா? அதை பேர் என்னன்னு சொல்கிறோம்? ஆக்சலரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? முடுக்கம். நீங்கள் வந்து முடுக்கி ஆக்சலரேட்டர் அப்ளை பண்ணோன்னா உங்கள் பைக் முடுக்கம் அடையுது, திசை வேகம் அதிகரிக்குது. அப்போது 40ல் போயிட்டு இருந்த பைக்கு திடீர்னு வந்து 50 km/h மாறுச்சுன்னா பைக் முடுக்கம் அடைஞ்சிருக்கு. சரி, சப்போஸ் பைக் வந்து 50ல் ட்ராவல் ஆகி போய்கிட்டு இருக்குது, திடீர்னு நீங்கள் பிரேக் அழுத்திட்டீங்க. அப்போ 50ல் இருக்க பைக் என்ன ஆயிரும்? 40க்கு வந்து ஸ்லோ ஆயிடும். இப்போவும் முடுக்கம் அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்கிறோம். இது எதிர் முடுக்கம்னு பேர். அப்போது வெலாசிட்டி மாறுச்சுன்னா அதான் ஆக்சலரேஷன். எதை பொறுத்து மாறணும்? டைம் பொறுத்து மாறணும். அப்போ வெலாசிட்டி டைமை பொறுத்து அதிகமானாலும் வெலாசிட்டி டைமை பொறுத்து குறைஞ்சாலும் அது பேர் என்னன்னு சொல்லலாம்? முடுக்கம், ஆக்சலரேஷன் சொல்லலாம். இப்போ ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்ன? வெலாசிட்டி டிவைடட் பை டைம். வெலாசிட்டிக்கு நீங்கள் ஆல்ரெடி ஈக்குவேஷன் என்ன நம்ம பார்த்துருக்கோம்? மீட்டர்/செகண்டுக்கு பார்த்துருக்குமா? ஸோ மீட்டர்/செகண்ட் டிவைடட் பை டைமுக்கு செகண்ட் தானே போடுவீங்க. அப்போ என்ன ஆயிரும்? இந்த செகண்ட் மல்டிப்ளை ஆயிருமா? அப்போ மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் மேலே வந்தால் என்ன ஆயிரும்? மீட்டர் செகண்ட் பவர் -2 அப்படின்னு எழுதலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது டென்சிட்டி, அடர்த்தி. டென்சிட்டி அப்படிங்கிறது ஒரு பொருள் எவ்வளோ டென்ஸாக இருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? மாஸ் பர் வால்யூம் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? டென்சிட்டியோட ஃபார்முலா மாஸ் பர் வால்யூம், நிறை பை பருமன். மாஸோட யூனிட் வந்து என்ன சொல்லியிருக்கோம்? கிலோகிராம் டிவைடட் பை வால்யூம்க்கு இங்கே தான் நம்ம பார்த்துருக்கோம். யூனிட் என்ன? மீட்டர் கியூப். அப்போ கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அல்லது கிலோகிராம் இன்ட்டு மீட்டர் பவர் -3. இது மேலே வந்தால் பவரில் -3 ஆயிடும். ஓகே, அதுக்கடுத்து வந்து ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்னா எஃப் இல்லையா? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இது ஆல்ரெடி வந்து நியூட்டனோட லால வந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க. சரி, அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஒரு 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 ஆப்ஜெக்ட் மேலே நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் என்ன, அதோட வெலாசிட்டி எவ்வளோ மாறிச்சு, இது ரெண்டும் தெரிஞ்சதுன்னா நீங்கள் இது சொல்லிடலாம். சரி, மாஸோட யூனிட் வந்து என்ன? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், கிலோகிராம் இல்லையா? சரி, ஆக்சலரேஷனுக்கு வந்து நம்ம என்ன யூனிட் பார்த்துருக்கோம்? மீட்டர் செகண்ட் பவர் -2. என்ன போடலாம்? மீட்டர் செகண்ட் பவர் -2. இப்போ ஃபோர்ஸுக்கு இந்த யூனிட் விட கன்வீனியண்ட்டாக இன்னொரு யூனிட் பயன்படுத்துகிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸ் சயின்டிஸ்டான சர் ஐசக் நியூட்டனோட பேரை யூஸ் பண்ணி நியூட்டன் அப்படிங்கிற யூனிட்டை பயன்படுத்தும்.
அப்போ ஃபோர்ஸுக்கு 2 யூனிட்ஸ் இருக்குது. என்னென்ன? கிலோகிராம், மீட்டர், செகண்ட் பவர் -2 அல்லது நியூட்டன். இது ரெண்டில் எதையும் வேணால் நம்ம பயன்படுத்தலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர். ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் யூனிட் ஏரியா, ஃபோர்ஸ் பை ஏரியா, விசை செயல்படும் பரப்பு. ஒரு எவ்வளவு பரப்பில் குறிப்பிட்ட விசை செயல்படுது அப்படிங்கிறது வந்து ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 2 பொருட்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட் இருக்குது, அடுத்தது வந்து ஒரு ஊசி இருக்குது. இந்த 2 மேலேயும் நம்ம போய் உட்கார்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 50 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து இந்த 2 பொருள் மேலேயும் உட்கார்றாரு. எது மேலே உட்கார்றத வந்து அவருக்கு எளிமையாக இருக்கும், எதில் உட்கார்றது கடினமாக இருக்கும்னு கேட்டால் எளிமையாக நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க. பெட்டு மேலே உட்கார்ந்தா ஒன்றும் ஈஸியாக இருக்கும். இதுவே வந்து நீங்கள் ஊசி மேலே உட்கார்ந்தா ரொம்ப ரொம்ப ஹார்டாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். இங்கே என்ன நடக்குது? ஒரே ஆள் தான் உட்கார்றாரு. அப்போ அவருக்கு கொடுக்கக்கூடிய விசை சமம் தான். அவரோட வெயிட் என்னவோ அதுக்கு சமமான விசை அவர் கீழ் நோக்கி கொடுக்குறாரு. அப்போ விசை சமம். ஏன் வந்து ஒரு ஒரு பொருள் மேலே உட்காரும்போது சாதாரணமாக இருக்குது, இன்னொரு பொருள் மேலே உட்காரும்போது கடினமாக ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா அங்கே செயல்படக்கூடிய ஏரியா டிஃப்ரெண்ட். அப்போது ஒரு சிறிய ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட விசை செயல்படும் போது ப்ரெஷர் என்ன ஆயிரும்? அதிகமாகிடும். இது வாங்கி எதிரிலின்னு சொல்லுவாங்க. இது குறைஞ்சா இது அதிகமாகிடும். அப்போ ஊசிங்கிறது ஒரு சிறிய ஏரியா. அந்த சிறிய ஏரியாவில் நீங்கள் உட்காரும்போது உங்கள் மேலே செயல்படக்கூடிய ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் இல்லையா? சரி, அப்போ அதே போல் வந்து ஏரியா பெருசாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு பெரிய ஏரியா இருக்குது, அது வந்து பெட்டு இல்லையா? பெட்டில் நம்ம உட்காரும்போது பெரிய ஏரியா, அப்போ ப்ரெஷர் என்ன ஆகிடும்? கம்மியாகிடும். நம்ம கொடுக்கக்கூடிய அந்த விசை வந்து எல்லா இடங்களுக்கும் கொஞ்சம் 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 பரவிடுது. அப்போது ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஏரியாவாக இருக்குது. ஸோ ப்ரெஷர் கம்மியாகிடுது. சரி, ஓகே. அப்போ ப்ரெஷரோட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ ஃபோர்ஸோட யூனிட் நம்ம என்ன சொன்னோம்? நியூட்டன். ஏரியாவோட யூனிட் என்ன? மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ இது மேலே கொண்டு வந்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர்டை நியூட்டன் மீட்டர் பவர் -2 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சரி, அப்போ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெஷரோட யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் பவர் -2 அப்படின்னு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி. ஸோ எனர்ஜி அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி, எனர்ஜிக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது. எனர்ஜியும் ஒர்க்கும் ஒன்று தான். நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ எனர்ஜி உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஒர்க்கு நீங்கள் நிறைய பண்ணிங்கன்னா யூ ஆர் ஹேவிங் மோர் எனர்ஜி. சரி, இப்போ இந்த இடத்துல வந்து ஒர்க் ஆர் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா பயன்படுத்துகிறோம். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபுட்பால் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த ஃபுட்பால் மேலே நான் ஒரு ஒர்க் பண்ணணும். தட் மீன்ஸ் நான் அந்த ஃபுட்பாலை கிக் பண்ணுறேன். அப்போ நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. இந்த ஃபோர்ஸ் கொடுத்ததுனால ஆப்ஜெக்ட் ஒரு குறிப்பிட்ட தொலைவு நகருது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது நீங்கள் கொடுத்த ஃபோர்ஸையும் அதனால் ஆப்ஜெக்ட் நகர்ந்த தொலைவையும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிடும்? நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட் மேலே செஞ்ச ஒர்க் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். இல்லைன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் கொடுத்த எனர்ஜி எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண எனர்ஜியை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரி, அப்போது எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். ஆற்றல் அல்லது வேலை. ஆற்றல் அல்லது வேலைக்கு ஃபார்முலா என்ன சொல்கிறோம்? ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன? விசை. டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன? தொலைவு. அப்போ விசை இன்ட்டு தொலைவு. விசை இன்ட்டு தொலைவு ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்? ஆற்றல். சரி, ஃபோர்ஸோட யூனிட் என்ன? நியூட்டன். டிஸ்டன்ஸோட யூனிட் என்ன? மீட்டர். அப்போ நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிற யூனிட்டை பயன்படுத்துகிறோம். சரி, அப்போ எனர்ஜிக்கு இன்னொரு யூனிட் கூட இருக்குது. பொதுவாக எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூல் இல்லையா? ஒரு சயின்டிஸ்டோட பேர். ஸோ கேபிட்டல் ஜே. அப்போ ஜூல்ங்கிற யூனிட்டை எனர்ஜிக்கு நம்ம பயன்படுத்தலாம். சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பவர். சரி, பவருங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா, பவரோட ஃபார்முலா எனர்ஜி பை டைம் த ஃபார்முலா. அப்போது எவ்வளவு எனர்ஜியை ஒரு குறிப்பிட்ட டைமில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமோ இல்லையா, அதை வந்து நம்ம பவர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 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 பொருள் மேலே ஒரு வந்து வேலை வந்து ஒன்று செய்யப்படுது அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா? ஒரு வேலை வந்து செய்யப்படுது. அந்த வேலை வந்து குறைந்த நேரத்தில் செய்து முடிக்கப்பட்டால் அதிகமான அளவு பவர் வந்து நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அதே வேலையை அதிக நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பவர் உங்களுக்கு கம்மின்னு அர்த்தம். எப்படி? இங்கே நம்ம சொன்ன மாதிரியே தான். எதுக்கு நம்ம அந்த மாதிரி சொல்லியிருந்தோம்? ப்ரெஷருக்கு சொன்னாலும் ஒரு எக்ஸாம்பிள். அப்போது எனர்ஜிங்கிறத ஒர்க்குன்னு கூட எடுத்துக்கலாம் நான் சொல்லியிருக்கேன். அப்போது ஒரு ஒர்க்கை கம்மியான நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா, டினாமினேட்டரில் டி இருக்குது, அப்போ கம்மியான நேரத்தில் செஞ்சீங்கன்னா யூ ஆர் ஹேவிங் மோர் பவர். சப்போஸ் அதே வேலையை நீங்கள் அதிக நேரத்தில் செஞ்சீங்கன்னா யூ ஆர் ஹேவிங் வெரி லெஸ் பவர். அப்போ பவர் இஸ் நத்திங் பட் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் இன் கிவன் டைம். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இதோட யூனிட் என்னன்னு பார்த்துடலாம். இதில் நமக்கு ஆல்ரெடி தெரியுமா? ஒர்க் ஆர் எனர்ஜியோட யூனிட் என்ன? ஜூல். டிவைட் பை டைமோட யூனிட் என்ன? செகண்ட். அப்போ ஜூல்
செகண்ட் பவர் மைனஸ் 1. சரி, பவருக்கு இன்னொரு யூனிட் இருக்குது, என்ன அப்படின்னா வாட் அப்படிங்கிற யூனிட். ஜேம்ஸ் வாட் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்டோட பேரை கிரெடிட் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ WATT எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இதை ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, லாஸ்ட் பவர் வரைக்கும் எழுதிட்டோம். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில டெரிவ்டு குவான்டிட்டிஸ். அப்போ இந்த எல்லா டெரிவ்டு குவான்டிட்டிலையுமே நீங்கள் பயன்படுத்துறது என்னன்னு பார்த்தா இதுவாக தான் இருக்கும். அப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை யூஸ் பண்ணி இந்த டெரிவ்டு குவான்டிட்டிஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் என்னவோ அந்த யூனிட்ஸ் வந்து பயன்படுத்தி தான் டெரைவ்டு யூனிட்ஸ் இங்கே கிரியேட் ஆகிருக்கு. இப்போ மீட்டர் ஸ்கொயர்னு சொன்னீங்கன்னா மீட்டருங்கிற ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட்டை 2 தடவை பயன்படுத்திட்டீங்க இல்லையா? சரி, அதே போல் வந்து ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏரியாங்கிற ஒரு டெரைவ்டு குவான்டிட்டியை நீங்கள் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு யூ நீட் த physical quantity, the fundamental physical quantity of length. If you are using this fundamental quantity of length 2 times, you get the value of derivative quantity. That means area. So like that you have to use some fundamental quantities to describe some derived quantities. அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இப்போ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைப்ஸ் ஆஃப் மெஷரிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சிலது பார்க்க போகிறோம். டைப்ஸ். ஸோ உலகம் முழுக்க பல்வேறு அளவீடு முறைகள் வந்து பயன்படுத்தப்படுது. இது சில அளவீடு முறைகளை நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா FPS சிஸ்டம் அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல பார்க்குறோம். FPS சிஸ்டம். ஸோ எஃப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அடி இல்லையா? 1 அடி 2 அடின்னு சொல்லுவாங்க இல்லையா? சரி, அது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டு. பவுண்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபூட்டுங்கிறது வந்து நீளத்தை அளக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அலகு. இது வந்து பிரிட்டிஷில் வந்து பயன்படுத்துகிறாங்க. யூகேல, யுனைடெட் கிங்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிலாந்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு அளவிடு முறை. அப்போ அவங்க நீளத்தை அளக்கணும்னா எதில் சொல்லுவாங்க? ஃபூட்டில் வந்து சொல்லுவாங்க. அடுத்தது பவுண்டு. பவுண்டுங்க வந்து நிறை, ஒரு மாதம் வந்து அளக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? பவுண்டு அப்படிங்கிற ஒன்றை வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது செகண்ட், அது வந்து டைமை மெஷர் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்போ நீளம், நிறை, காலம் இந்த 3ஐயும் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது லென்த், மாஸ், டைம் இந்த 3ஐயும் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு அவங்க ஃபுட், பவுண்ட், செகண்ட் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து பயன்படுத்தினாங்க. இட் இஸ் நாட் அ மெட்ரிக் சிஸ்டம். மெட்ரிக் அப்படிங்கிற வார்த்தை நான் பயன்படுத்தியிருக்கேன். மெட்ரிக் அப்படின்னா உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முறையா இல்லை. இப்போ உலகத்தில் எங்கேயாவது இந்த ஃபுட்டுங்கிறத வந்து பயன்படுத்தி நீளத்தை அளக்குறாங்களா? பெரும்பாலும் பயன்படுத்துறது இல்லை. நம்ம வேறு சில முறைகள் தான், வேறு சில அலகுகள் தான் பயன்படுத்துகிறோம். இப்போ ஃபுட் பவுண்ட் சிஸ்டம் இஸ் ஒன்லி யூஸ்ட் இன் தி யூகே. சரி, அதுக்கடுத்து அப்போ இது மெட்ரிக் சிஸ்டம் இல்லை. மெட்ரிக்னா உலகம் முழுக்க பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும், எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கணும். ஸோ FPS சிஸ்டம் இஸ் நாட் அ மெட்ரிக் சிஸ்டம். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து பயன்படுத்தக்கூடிய எல்லாமே மெட்ரிக் சிஸ்டம்ஸ். சரி, சிஜிஎஸ்ங்கிறது வந்து காசியன் சிஸ்டம்னு சொல்கிறோம். காஸுங்கிறது ஒரு சயின்டிஸ்டோட பேர். சரி, அவர் வந்து பயன்படுத்தின ஒரு முறை. அப்போ காசியன் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா நீளத்தை சென்டிமீட்டரில் நம்ம அளக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிராமுங்கிறது எதை? மாசை வந்து இண்டிகேட் பண்ணுது. அப்போ நிறையை கிராமில் சொல்கிறாங்க. அடுத்தது டைமை செகண்டில் சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த முறை ஒரு மெட்ரிக் சிஸ்டம் தான். பட் இது கொஞ்சம் இன்கன்வீனியன்ட் அப்படிங்கிறனால இதை பயன்படுத்துறது இல்லை அதிகமாக. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா MKS சிஸ்டம் அப்படின்னு வந்து நம்ம ஒன்று பயன்படுத்துகிறோம். MKS சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து பார்த்திங்கன்னா எம்ங்கிறது நீளம், மீட்டர் அப்படின்னு நம்ம அது மீன் பண்ணுது. எம்ங்கிறது மீட்டர், அடுத்தது கேங்கிறது கிலோகிராம், எஸ்ங்கிறது செகண்ட். அப்போ நீளத்தை மீட்டரில் சொல்லணும், அண்டு மாசை வந்து கிலோகிராமில் சொல்லணும், அடுத்தது டைமை செகண்டில் சொல்லணும். இல்லை, நீளத்தின் அலகு மீட்டர், நிறையின் அலகு கிலோகிராம், அடுத்தது காலத்தின் அலகு செகண்ட். இப்படி சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் MKS சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ MKS சிஸ்டமும் ஓரளவு அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு சிஸ்டம் தான், அது மெட்ரிக் சிஸ்டம் தான். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ நம்ம ப்ரெசென்ட்டில் என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம்? இது 3 ஓகே, பல்வேறு காலகட்டங்களில் பயன்படுத்தப்பட்டுச்சு. பட் இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்க சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா SI சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். SI சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு பேர். அதாவது ஒவ்வொரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நாட்டில் துணி வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இந்த உற்பத்தி பண்ணப்பட்ட துணியை வந்து இன்னொரு நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க எவ்வளவு நீளம் அந்த துணி வந்து உள்ளே வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அவங்க சொல்லணும். இப்போது உலகம் முழுக்க எல்லாரும் ஒரே மாதிரியான ஒரு முறையில் அந்த நீளத்தை அளந்துட்டு இருந்தோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஒருத்தர் வந்து சென்டிமீட்டரில் அந்த பாக்ஸில் அடித்து சொல்லியிருக்காரு, இல்லை வந்து இன்னொருத்தர் வந்து மீட்டரில் அடிச்சிருக்காரு, இன்னொருத்தர் ஃபூட்டில் அடிச்சிருக்காரு அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். அப்போ உலக நாடுகள் முழுக்க ஒரே மாதிரியான முறைகளில், ஒரே மாதிரியான அலகுகளை
ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். சில யூனிட்ஸ் சில ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை பயன்படுத்தும் போது அறிவியல்லையும் சயின்டிஸ்ட் என்ஜினியர்ஸ் பயன்படுத்துறதுக்கும் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து ஒன்று ரெடி பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரான்ஸில் 1971 ஸோ வெயிட் அண்ட் மெஷர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து ஒன்று போடுறாங்க. அந்த கூட்டத்தில் வந்து எல்லாரும் விவாதித்து கடைசியாக ஒவ்வொரு அடிப்படையான ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸையும் சில அலகுகளை வந்து பயன்படுத்தலாம்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த அலகுகள் தான் எஸ்ஐ அலகுகள். அதை தான் என்னன்னு சொல்கிறோம், நம்ம சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அப்போ சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் தான் இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிறோம். சரி, இதன்படி தான் இங்கே வந்து உங்களுக்கு நான் எழுதியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இந்த அடிப்படை அளவுகள் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, நீ லென்த்னா மீட்டரில் தான் சொல்லணும், அதே போல் நிறைனா கிலோகிராமில் சொல்லணும், டைம்ங்கிறது செகண்டு, எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர். ஸோ இது போல் நம்ம சொன்ன எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட்டில் சில அலகுகள் நம்ம வச்சுக்கிறோம். அப்போது எஸ்ஐ யூனிட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு ஒரு யூனிட் தான் இருக்கும், பல்வேறு யூனிட்ஸ் எல்லாம் இருக்காது. நீளத்தை நீங்கள் எதில் வேணால் மெஷர் பண்ணிக்கலாம், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், டெசிமீட்டர், எனிதிங். பட் எஸ்ஐ யூனிட்டில் தான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் நீங்கள் உலக நாடுகள் முழுக்க என்ஜினியர்ஸ் கிடையில, சயின்டிஸ்ட் கிடையில, மற்ற எல்லா இடங்கள்லையும் மீட்டரை பயன்படுத்தணும். சரியா, மற்றதை பயன்படுத்தலாம், ஆனால் மீட்டரில் தான் பெரும்பாலும் கடைசியாக உங்களுடைய ஆராய்ச்சி முடிவுகளையோ எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது இருக்கும். சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஐ யூனிட்டோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது காலத்துக்கு தகுந்த போல மாறாதது. இன்னொன்று இது வந்து கொஹிரண்ட் சிஸ்டம்னு சொல்கிறோம். கொஹிரண்ட் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு டெரைவ்டு குவான்டிட்டியை ஃபண்டமெண்டல்லேருந்து ரொம்ப எளிமையாக கொண்டு வர மாதிரி தான் இருக்கும். அதனால அது வந்து கொஹிரண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். இன்னொன்று உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சிஸ்டமாக இருக்குது, அது ஒரு மெட்ரிக் சிஸ்டம் அப்படிங்கிறது அதோட ஸ்பெஷாலிட்டி. சரி, அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் என்னென்னலாம் பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அளவீட்டியல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அது ஒரு கம்பேரிசன், ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட் கூட சில ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம கம்பேர் பண்ணுறோம், அதுதான் வந்து அளவீட்டியல்னு சொல்கிறோம். அடுத்தது இயற்பியல் அளவுகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இயற்பியல் அளவுகள்ங்கிறது பொதுவாக அது வந்து அளவிடக்கூடியதாக இருக்கணும், இயற்பியல் விதிகளை விவரிக்கத்தக்கதாக இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அடுத்தது இதில் 2 டைப்ஸ் பார்த்துருக்கோம், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் டெரைவ்டு குவான்டிட்டிஸ். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்க்கு யூனிட்ஸ் இருக்குது, அதை ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னு சொல்கிறோம். டெரைவ்டு குவான்டிட்டிஸ்க்கு யூனிட்ஸ் இருக்குது, அதை டெரைவ்டு யூனிட்ஸ்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூனிட் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். யூனிட் அப்படிங்கிறது வந்து உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் தனித்துவமிக்கதாகவும் இருக்கும். ஆர்பிட்டர்லி சூசன் அண்ட் அக்செப்டட் இன்டர்நேஷ்னலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பல்வேறு அளவிடு முறைகள் என்னென்ன உலகம் முழுக்க பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். எஃப்பிஎஸ், சிஜிஎஸ், எம்கேஎஸ் அப்படிங்கிற முறைகள்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. இதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பயன்படுத்தப்படக்கூடிய முறை எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய முக்கியமான ஹெட்டிங்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.